புரோக்கர் மணிக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒண்ணு, இந்த ஆளு லீமா ரோஸை கூட்டுன்னு வந்து வற்புறுத்தி கட்சியில சேர்க்கிறப்ப பொதுச் செயலாளர் போட்டு பதவி போடுறப்ப அது செல்லுமா? இல்ல இவனுங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ பதவிக்கு சீட்டு கொடுத்தாரு பொதுச் செயலாளர், அப்ப அது செல்லும், அப்ப இனிச்சுது. இப்ப இவங்களெல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, லாட்டரி சீட்டு பணத்தை 1000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி இந்த கட்சியை பிளவு பண்ணி ஒரு பெண்மணிய கட்சிக்கு தலைவியாக்கணும்னு இந்த புரோக்கர் மணி திட்டம் போட்டான். இதெல்லாம் அப்ப இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும், லீமா ரோஸை கொண்டு வந்து கட்சியில சேர்த்தது செல்லும், அவங்களுக்கு பதவி இவன் சொல்லி போட்டது செல்லும். இப்ப இந்த கட்சியை உடைச்சி எங்கேயோ யார் காலிலயோ போய் போடுறதுக்கு பணம் வாங்கிட்ட பிறகு இப்ப ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. எதையோ அறுத்தது ஏதோ கத்துமாமே, அது மாதிரி கத்தின்னு கிடக்குறானுங்க. பொதுச் செயலாளர் நேற்று காலையில் பொதுச் செயலாளர் அவர் தான் இவங்களே தான் சொன்னாங்க. சாயந்தரம் போதான பிறகு மாறிட்டாங்களோ தெரியாம கேட்கிறேன் நானு. பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதல்ல இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும், அதை ஏத்தோட இவன் கண்டவனுக்கெல்லாம் கூட்டு வந்து பதவி போட்டு மல்லு கட்டி பதவி வாங்கி கொடுத்தது செல்லும். இப்ப இவங்க மேல நடவடிக்கை எடுத்தது செல்லாதுன்னா புரோக்கர் மணியோட வேலை முடிஞ்சு போச்சு. இடி பொத்தின்னு ஊர் பக்கம் போக வேண்டியதுதான். நல்லது நல்லது நல்லது. பதவி வெறி எங்களுக்கு இல்ல, பதவிக்காக தான் நாங்க தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாங்க. பதவி வெறி திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. அவங்க ஸ்டேட்மெண்ட் கேளுங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே என்ன சொல்றாங்க, திருமாவளவன் முதலமைச்சர், நாங்க 33 பேர் மந்திரி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப தலைவர் கேட்டாரு யாரோட ஆதரவு. அப்ப திமுக ஆதரவோட இவங்க 33 பேர் மந்திரி ஆகணும். அப்ப யாருக்கு பதவி வெறி? அந்த வழிய திமுகவே அடைச்சிடுது. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கத்துறாங்க, கதறாங்க, உழுறாங்க, பொருள்றாங்க. இப்ப இஷ்டத்துக்கும் பதவி வெறி பத்தி பேசுறாங்க. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீட்டுல பொணமா இருக்கணும். இதுதான் வேலுமணியோட பாலிசி. இவனை கொஞ்சம் நகர. ஹலோ கேக்குறாரு. சொல்லுங்க, நல்ல கேள்வி. நீங்க உள்வாங்குறீங்க, அதோட இன்ட்ரெஸ்டா உள்வாங்குறீங்களே. ஆமா சொல்லுங்க. இல்ல திரு முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி புரோக்கர் மணி சொல்லுங்க. 26 மாவட்ட செயலர் நீக்கிருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர். எங்களை நீக்கிறதுக்கு செல்லாது, அதுக்கு அவருக்கு கட்டுப்பட வாய்ப்பே இல்ல, எங்களை போங்க சொல்றாரு, வாங்கன்னு தான் சொல்லணும்னு சொல்லி பேசியிருக்காரு. புரோக்கர் மணிக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒண்ணு, இந்த ஆளு லீமா ரோஸை கூட்டுன்னு வந்து வற்புறுத்தி கட்சியில சேர்க்கிறப்ப பொதுச் செயலாளர் போட்டு பதவி போடுறப்ப அது செல்லுமா? இல்ல இவனுங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ பதவிக்கு சீட்டு கொடுத்தாரு பொதுச் செயலாளர், அப்ப அது செல்லும், அப்ப இனிச்சுது. இப்ப இவங்களெல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, லாட்டரி சீட்டு பணத்தை 1000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி இந்த கட்சியை பிளவு பண்ணி ஒரு பெண்மணிய கட்சிக்கு தலைவியாக்கணும்னு இந்த புரோக்கர் மணி திட்டம் போட்டான். இதெல்லாம் அப்ப இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும், லீமா ரோஸை கொண்டு வந்து கட்சியில சேர்த்தது செல்லும், அவங்களுக்கு பதவி இவன் சொல்லி போட்டது செல்லும். இப்ப இந்த கட்சியை உடைச்சி எங்கேயோ யார் காலிலயோ போய் போடுறதுக்கு பணம் வாங்கிட்ட பிறகு இப்ப ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. எதையோ அறுத்தது ஏதோ கத்துமாமே, அது மாதிரி கத்தின்னு கிடக்குறானுங்க. பொதுச் செயலாளர் நேற்று காலையில் பொதுச் செயலாளர் அவர் தான் இவங்களே தான் சொன்னாங்க. சாயந்தரம் போதான பிறகு மாறிட்டாங்களோ தெரியாம கேட்கிறேன் நானு. பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதல்ல இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும், அதை ஏத்தோட இவன் கண்டவனுக்கெல்லாம் கூட்டு வந்து பதவி போட்டு மல்லு கட்டி பதவி வாங்கி கொடுத்தது செல்லும். இப்ப இவங்க மேல நடவடிக்கை எடுத்தது செல்லாதுன்னா
புரோக்கர் மணியோட வேலை முடிஞ்சு போச்சு. இனி பொத்தின்னு ஊர் பக்கம் போக வேண்டியதுதான். நல்லது நல்லது நல்லது. இப்ப பதவி வெறி வந்து எங்களுக்கு இல்ல, பதவிக்காக தான் நாங்க வந்து தாவேக்காக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாங்க. பதவி வெறி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. அவங்க ஸ்டேட்மெண்ட் கேளுங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே என்ன சொல்றாங்க, திருமாவளவன் முதலமைச்சர், நாங்க 33 பேர் மந்திரி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப தலைவர் கேட்டாரு யாரோட ஆதரவு. அப்ப திமுக ஆதரவோட இவங்க 33 பேர் மந்திரி ஆகணும். அப்ப யாருக்கு பதவி வெறி? அந்த வழிய திமுகவே அடைச்சிடுது. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கத்துறாங்க, கதறாங்க, உழுறாங்க, புரள்றாங்க. இப்ப இஷ்டத்துக்கும் பதவி வெறி பத்தி பேசுறாங்க. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீட்டுல பொணமா இருக்கணும். இதுதான் வேலுமணியோட பாலிசி. இவனை கொஞ்சம் நகர. ஹலோ என்ன கேக்குறாரு. சொல்லுங்க, நல்ல கேள்வி. உள்வாங்க, அதோட இன்ட்ரெஸ்டா உள்வாங்குறீங்களே. ஆமா சொல்லுங்க. இல்ல, திரு முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி, புரோக்கர் மணி சொல்லுங்க. 26 மாவட்ட செயலர் நீக்கிருக்காரு அதிமுக பொதுச்செயலர். எங்களை நீக்கிறதுக்கு செல்லாது, அதுக்கு வந்து அவருக்கு கட்டுப்பட வாய்ப்பே இல்ல, எங்களை போங்க சொல்றாரு, வாங்கன்னு தான் சொல்லணும்னு சொல்லி பேசியிருக்காரு. புரோக்கர் மணிக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒண்ணு, இந்த ஆளு லீமா ரோஸை கூட்டுன்னு வந்து வற்புறுத்தி கட்சியில சேர்க்கிறப்ப, பொதுச் செயலாளர் போட்டு பதவி போடுறப்ப அது செல்லுமா? இல்ல இவனுங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ பதவிக்கு சீட்டு கொடுத்தாரு பொதுச் செயலாளர், அப்ப அது செல்லும். அப்ப இனிச்சுது. இப்ப இவங்களெல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, லாட்டரி சீட்டு பணத்தை 1000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி இந்த கட்சியை பிளவு பண்ணி ஒரு பெண்மணிய கட்சிக்கு தலைவியாக்கணும்னு இந்த புரோக்கர் மணி திட்டம் போட்டான். இதெல்லாம் வந்து அப்ப இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும், லீமா ரோஸை கொண்டு வந்து கட்சியில சேர்த்தது செல்லும், அவங்களுக்கு பதவி இவன் சொல்லி போட்டது செல்லும். இப்ப இந்த கட்சியை உடைச்சி எங்கேயோ யார் காலிலயோ போய் போடுறதுக்கு பணம் வாங்கிட்ட பிறகு இப்ப ஏதோ பண்ணி கெட்ட வார்த்தை இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. எதையோ அறுத்தது ஏதோ கத்துமாமே, அது மாதிரி கத்தின்னு கிடக்குறானுங்க. பொதுச் செயலாளர் நேற்று காலையிலையும் பொதுச் செயலாளர் அவர் தான் இவங்களே தான் சொன்னாங்க. சாயந்தரம் போத ஆன பிறகு மாறிட்டாங்களோ தெரியாம கேட்கிறேன் நானு. பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதல்ல இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும். அதை ஏத்தோட இவன் கண்டவனுக்கெல்லாம் கூட்டு வந்து பதவி போட்டு மல்லு கட்டி பதவி வாங்கி கொடுத்தது செல்லும். இப்ப இவங்க மேல நடவடிக்கை எடுத்தது செல்லாதுன்னா புரோக்கர் மணியோட வேலை முடிஞ்சு போச்சு. இனி பொத்தின்னு ஊர் பக்கம் போக வேண்டியதுதான். நல்லது நல்லது நல்லது. இல்ல, இப்ப பதவி வெறி வந்து எங்களுக்கு இல்ல, பதவிக்காக தான் நாங்க வந்து தாவேக்காக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாங்க. பதவி வெறி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. அவங்க ஸ்டேட்மெண்ட் கேளுங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே என்ன சொல்றாங்க, திருமாவளவன் முதலமைச்சர், நாங்க 33 பேர் மந்திரி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப தலைவர் கேட்டாரு யாரோட ஆதரவு. அப்ப திமுக ஆதரவோட இவங்க 33 பேர் மந்திரி ஆகணும். அப்ப யாருக்கு பதவி வெறி? அந்த வழிய திமுகவே அடைச்சிடுது. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கத்துறாங்க, கதறாங்க, உழுறாங்க, புரள்றாங்க. இப்ப இஷ்டத்துக்கும் பதவி வெறி பத்தி பேசுறாங்க. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீட்டுல பொணமா இருக்கணும். இதுதான் வேலுமணியோட பாலிசி. இவனை கொஞ்சம் நகர. ஹலோ என்ன கேக்குறாரு.
சொல்லுங்க, நல்ல கேள்வி. நீங்க உள்வாங்க அதோட இன்ட்ரெஸ்டா உள்வாங்குறீங்களே. ஆமா சொல்லுங்க. இல்ல திரு முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி புரோக்கர் மணி சொல்லுங்க. 26 மாவட்ட செயலர் நீக்கியிருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர். எங்களை நீக்கிறதுக்கு செல்லாது. அதுக்கு வந்து அவர் கட்டுப்பட வாய்ப்பே இல்ல. எங்களை போங்க சொல்றாரு, வாங்கன்னு தான் சொல்லணும்னு சொல்லி பேசியிருக்காரு. புரோக்கர் மணிக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒண்ணு, இந்த ஆளு லீமா ரோஸை கூட்டுன்னு வந்து வற்புறுத்தி கட்சியில சேர்க்கிறப்ப பொதுச் செயலாளர் போட்டு பதவி போடுறப்ப அது செல்லுமா? இல்ல இவனுங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ பதவிக்கு சீட்டு கொடுத்தாரு பொதுச் செயலாளர், அப்ப அது செல்லும். அப்ப இனிச்சுது. இப்ப இவன்களெல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, லாட்டரி சீட்டு பணத்தை 1000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி இந்த கட்சியை பிளவு பண்ணி ஒரு பெண்மணிய கட்சிக்கு தலைவியாக்கணும்னு இந்த புரோக்கர் மணி திட்டம் போட்டான். இதெல்லாம் வந்து அப்ப இவனுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும், லீமா ரோஸை கொண்டு வந்து கட்சியில சேர்த்தது செல்லும், அவங்களுக்கு பதவி இவன் சொல்லி போட்டது செல்லும். இப்ப இந்த கட்சியை உடைச்சி எங்கேயோ யார் காலிலயோ போய் போடுறதுக்கு பணம் வாங்கிட்ட பிறகு இப்ப ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. எதையோ அறுத்தது ஏதோ கத்துமாமே, அது மாதிரி கத்தின்னு கிடக்குறானுங்க. பொதுச் செயலாளர் நேற்று காலையில் பொதுச் செயலாளர் அவர் தான் இவங்களே தான் சொன்னாங்க. சாயந்தரம் போதான பிறகு மாறிட்டாங்களோ தெரியாம கேட்கிறேன் நானு. பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதல்ல இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும். அதை ஏத்தோட இவன் கண்டவனுக்கெல்லாம் கூட்டு வந்து பதவி போட்டு மல்லு கட்டி பதவி வாங்கி கொடுத்தது செல்லும். இப்ப இவங்க மேல நடவடிக்கை எடுத்தது செல்லாதுன்னா புரோக்கர் மணியோட வேலை முடிஞ்சு போச்சு. இனி பொத்தின்னு ஊர் பக்கம் போக வேண்டியதுதான். நல்லது நல்லது நல்லது. இப்ப பதவி வெறி வந்து எங்களுக்கு இல்ல, பதவிக்காக தான் நாங்க வந்து தாவேக்காக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாங்க. பதவி வெறி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. அவங்க ஸ்டேட்மெண்ட் கேளுங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே என்ன சொல்றாங்க, திருமாவளவன் முதலமைச்சர், நாங்க 33 பேர் மந்திரி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப தலைவர் கேட்டாரு யாரோட ஆதரவு. அப்ப திமுக ஆதரவோட இவங்க 33 பேர் மந்திரி ஆகணும். அப்ப யாருக்கு பதவி வெறி? அந்த வழியை திமுகவே அடைச்சிடுது. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கத்துறாங்க, கதறாங்க, உழுறாங்க, பொருள்றாங்க. இப்ப இஷ்டத்துக்கும் பதவி வெறி பத்தி பேசுறாங்க. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீட்டுல பொணமா இருக்கணும். இதுதான் வேலுமணியோட பாலிசி. இவனை கொஞ்சம் நகர. ஹலோ என்ன சொல்லுங்க, நல்ல கேள்வி. நீங்க உள்வாங்க அதோட இன்ட்ரெஸ்டா உள்வாங்குறீங்களே. ஆமா சொல்லுங்க. இல்ல திரு முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி புரோக்கர் மணி சொல்லுங்க. 26 மாவட்ட செயலர் நீக்கியிருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர். எங்களை நீக்கிறதுக்கு செல்லாது. அதுக்கு வந்து அவர் கட்டுப்பட வாய்ப்பே இல்ல. எங்களை போங்க சொல்றாரு, வாங்கன்னு தான் சொல்லணும்னு சொல்லி பேசியிருக்காரு. புரோக்கர் மணிக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒண்ணு, இந்த ஆளு லீமா ரோஸை கூட்டுன்னு வந்து வற்புறுத்தி கட்சியில சேர்க்கிறப்ப பொதுச் செயலாளர் போட்டு பதவி போடுறப்ப அது செல்லுமா? இல்ல இவனுங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ பதவிக்கு சீட்டு கொடுத்தாரு பொதுச் செயலாளர், அப்ப அது செல்லும். அப்ப இனிச்சுது. இப்ப இவங்களெல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, லாட்டரி சீட்டு பணத்தை 1000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி இந்த கட்சியை பிளவு பண்ணி ஒரு பெண்மணிய கட்சிக்கு தலைவியாக்கணும்னு இந்த புரோக்கர் மணி திட்டம் போட்டான். இதெல்லாம் வந்து அப்ப இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும், லீமா ரோஸை கொண்டு வந்து கட்சியில சேர்த்தது செல்லும், அவங்களுக்கு பதவி இவன் சொல்லி போட்டது செல்லும். இப்ப இந்த கட்சியை உடைச்சி எங்கேயோ யார் காலிலயோ போய் போடுறதுக்கு பணம் வாங்கிட்ட பிறகு இப்ப ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. எதையோ அறுத்தது ஏதோ கத்துமாமே, அது மாதிரி கத்தின்னு கிடக்குறானுங்க. பொதுச் செயலாளர் நேற்று காலையில் பொதுச் செயலாளர் அவர் தான் இவங்களே தான் சொன்னாங்க. சாயந்தரம் போதான பிறகு மாறிட்டாங்களோ தெரியாம கேட்கிறேன் நானு.
பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதல்ல இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும். அதை இடத்தோட இவன் கண்டவனுக்கெல்லாம் கூட்டு வந்து பதவி போட்டு மல்லு கட்டி பதவி வாங்கி கொடுத்தது செல்லும். இப்ப இவங்க மேல நடவடிக்கை எடுத்தது செல்லாதுன்னா புரோக்கர் மணியோட வேலை முடிஞ்சு போச்சு. இனி பொத்தின்னு ஊர் பக்கம் போக வேண்டியதுதான். நல்லது நல்லது நல்லது. இப்ப பதவி வெறி வந்து எங்களுக்கு இல்ல, பதவிக்காக தான் நாங்க வந்து தாவேக்காக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாங்க. பதவி வெறி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. அவங்க ஸ்டேட்மெண்ட் கேளுங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே என்ன சொல்றாங்க, திருமாவளவன் முதலமைச்சர், நாங்க 33 பேர் மந்திரி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப தலைவர் கேட்டாரு யாரோட ஆதரவு. அப்ப திமுக ஆதரவோட இவங்க 33 பேர் மந்திரி ஆகணும். அப்ப யாருக்கு பதவி வெறி? அந்த வழியை திமுகவே அடைச்சிடுது. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கத்துறாங்க, கதறாங்க, உழுறாங்க, பொருள்றாங்க. இப்ப இஷ்டத்துக்கும் பதவி வெறி பத்தி பேசுறாங்க. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீட்டுல பொணமா இருக்கணும். இதுதான் வேலுமணியோட பாலிசி. இவனை கொஞ்சம் நகர. ஹலோ என்ன சொல்லுங்க. நல்ல கேள்வி. அதோட இன்ட்ரெஸ்டா உள்வாங்குறீங்களே. ஆமா சொல்லுங்க. இல்ல திரு முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி புரோக்கர் மணி சொல்லுங்க. 26 மாவட்ட செயலர் நீக்கிருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர். எங்களை நீக்கிறதுக்கு செல்லாது, அதுக்கு வந்து அவருக்கு கட்டுப்பட வாய்ப்பே இல்லை, எங்களை போங்க போங்க சொல்றாரு, வாங்கன்னு தான் சொல்லணும்னு சொல்லி பேசியிருக்காரு. புரோக்கர் மணிக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒண்ணு, இந்த ஆளு லீமா ரோஸ கூட்டுன்னு வந்து வற்புறுத்தி கட்சியில சேர்க்கிறப்ப பொதுச் செயலாளர் போட்டு பதவி போடுறப்ப அது செல்லுமா? இல்ல இவனுங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ பதவிக்கு சீட்டு கொடுத்தாரு பொதுச் செயலாளர், அப்ப அது செல்லும். அப்ப இனிச்சுது. இப்ப இவங்களெல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, லாட்டரி சீட்டு பணத்தை 1000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி இந்த கட்சியை பிளவு பண்ணி ஒரு பெண்மணிய கட்சிக்கு தலைவியாக்கணும்னு இந்த புரோக்கர் மணி திட்டம் போட்டான். இதெல்லாம் வந்து அப்ப இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும், லீமா ரோஸை கொண்டு வந்து கட்சியில சேர்த்தது செல்லும், அவங்களுக்கு பதவி இவன் சொல்லி போட்டது செல்லும். இப்ப இந்த கட்சியை உடைச்சி எங்கேயோ யார் காலிலயோ போய் போடுறதுக்கு பணம் வாங்கிட்ட பிறகு இப்ப ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. எதையோ அறுத்தது ஏதோ கத்துமாமே, அது மாதிரி கத்தின்னு கிடக்குறானுங்க. பொதுச் செயலாளர் நேற்று காலையிலும் பொதுச் செயலாளர் அவர் தான் இவங்களே தான் சொன்னாங்க. சாயந்தரம் போதான பிறகு மாறிட்டாங்களோ தெரியாம கேட்கிறேன் நானு. பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதல்ல இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும். அதை இடத்தோட இவன் கண்டவனுக்கெல்லாம் கூட்டு வந்து பதவி போட்டு மல்லு கட்டி பதவி வாங்கி கொடுத்தது செல்லும். இப்ப இவங்க மேல நடவடிக்கை எடுத்தது செல்லாதுன்னா புரோக்கர் மணியோட வேலை முடிஞ்சு போச்சு. இனி பொத்தின்னு ஊர் பக்கம் போக வேண்டியதுதான். நல்லது நல்லது நல்லது. இல்ல இப்ப பதவி வெறி வந்து எங்களுக்கு இல்ல, பதவிக்காக தான் நாங்க வந்து தாவேக்காக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாங்க. பதவி வெறி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. அவங்க ஸ்டேட்மெண்ட் கேளுங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே என்ன சொல்றாங்க, திருமாவளவன் முதலமைச்சர், நாங்க 33 பேர் மந்திரி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப தலைவர் கேட்டாரு யாரோட ஆதரவு. அப்ப திமுக ஆதரவோட இவங்க 33 பேர் மந்திரி ஆகணும். அப்ப யாருக்கு பதவி வெறி? அந்த வழியை திமுகவே அடைச்சிடுது. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கத்துறாங்க, கதறாங்க, உழுறாங்க, பொருள்றாங்க. இப்ப இஷ்டத்துக்கும் பதவி வெறி பத்தி பேசுறாங்க. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீட்டுல பொணமா இருக்கணும். இதுதான் வேலுமணியோட பாலிசி. இங்க பாருங்க.
கொஞ்சம் நகர ஹலோ என்ன இன்ட்ரெஸ்டா கேக்குறாரு. சொல்லுங்க, நல்ல கேள்வி. அதோட இன்ட்ரெஸ்டா உள்வாங்குறீங்களே. ஆமா சொல்லுங்க. இல்ல முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி புரோக்கர் மணி சொல்லுங்க. 26 மாவட்ட செயலர் நீக்கியிருக்காரு அதிமுக பொதுச்செயலர். எங்களை நீக்கிறதுக்கு செல்லாது. அதுக்கு வந்து அவருக்கு கட்டுப்பட வாய்ப்பே இல்லை. எங்களை போங்க சொல்றாரு, வாங்கன்னு தான் சொல்லணும்னு சொல்லி பேசியிருக்காரு. புரோக்கர் மணிக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒண்ணு, இந்த ஆளு லீமா ரோஸ கூட்டுன்னு வந்து வற்புறுத்தி கட்சியில சேர்க்கிறப்ப பொதுச் செயலாளர் போட்டு பதவி போடுறப்ப அது செல்லுமா? இல்ல இவனுங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ பதவிக்கு சீட்டு கொடுத்தாரு பொதுச் செயலாளர், அப்ப அது செல்லும். அப்ப இனிச்சுது. இப்ப இவன்களெல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, லாட்டரி சீட்டு பணத்தை 1000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி இந்த கட்சியை பிளவு பண்ணி ஒரு பெண்மணிய கட்சிக்கு தலைவியாக்கணும்னு இந்த புரோக்கர் மணி திட்டம் போட்டான். இதெல்லாம் வந்து அப்ப இவனுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும், லீமா ரோஸை கொண்டு வந்து கட்சியில சேர்த்தது செல்லும், அவங்களுக்கு பதவி இவன் சொல்லி போட்டது செல்லும். இப்ப இந்த கட்சியை உடைச்சி எங்கேயோ யார் காலிலயோ போய் போடுறதுக்கு பணம் வாங்கிட்ட பிறகு இப்ப ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. எதையோ அறுத்தது ஏதோ கத்துமாமே, அது மாதிரி கத்தின்னு கிடக்குறானுங்க. பொதுச் செயலாளர் நேற்று காலையில் பொதுச் செயலாளர் அவர் தான் இவங்களே தான் சொன்னாங்க. சாயந்தரம் போதான பிறகு மாறிட்டாங்களோ தெரியாம கேட்கிறேன் நானு. பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதல்ல இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும். அதை இடத்தோட இவன் கண்டவனுக்கெல்லாம் கூட்டு வந்து பதவி போட்டு மல்லு கட்டி பதவி வாங்கி கொடுத்தது செல்லும். இப்ப இவங்க மேல நடவடிக்கை எடுத்தது செல்லாதுன்னா புரோக்கர் மணியோட வேலை முடிஞ்சு போச்சு. இனி பொத்தின்னு ஊர் பக்கம் போக வேண்டியதுதான். நல்லது நல்லது நல்லது. இல்ல இப்ப பதவி வெறி வந்து எங்களுக்கு இல்ல, பதவிக்காக தான் நாங்க வந்து தாவேக்காக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாங்க. பதவி வெறி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. அவங்க ஸ்டேட்மெண்ட் கேளுங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே என்ன சொல்றாங்க, திருமாவளவன் முதலமைச்சர், நாங்க 33 பேர் மந்திரி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப தலைவர் கேட்டாரு யாரோட ஆதரவு. அப்ப திமுக ஆதரவோட இவங்க 33 பேர் மந்திரி ஆகணும். அப்ப யாருக்கு பதவி வெறி? அந்த வழியை திமுகவே அடைச்சிடுது. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கத்துறாங்க, கதறாங்க, உழுறாங்க, பொருள்றாங்க. இப்ப இஷ்டத்துக்கும் பதவி வெறி பத்தி பேசுறாங்க. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீட்டுல பொணமா இருக்கணும். இதுதான் வேலுமணியோட பாலிசி. இவனை கொஞ்சம் நகர ஹலோ என்ன இன்ட்ரெஸ்டா கேக்குறாரு. சொல்லுங்க, நல்ல கேள்வி. அதோட இன்ட்ரெஸ்டா உள்வாங்குறீங்களே. ஆமா சொல்லுங்க. இல்ல முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி புரோக்கர் மணி சொல்லுங்க. 26 மாவட்ட செயலர் நீக்கியிருக்காரு அதிமுக பொதுச்செயலர். எங்களை நீக்கிறதுக்கு செல்லாது. அதுக்கு வந்து அவருக்கு கட்டுப்பட வாய்ப்பே இல்லை. எங்களை போங்க சொல்றாரு, வாங்கன்னு தான் சொல்லணும்னு சொல்லி பேசியிருக்காரு. புரோக்கர் மணிக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒண்ணு, இந்த ஆளு லீமா ரோஸ கூட்டுன்னு வந்து வற்புறுத்தி கட்சியில சேர்க்கிறப்ப பொதுச் செயலாளர் போட்டு பதவி போடுறப்ப அது செல்லுமா? இல்ல இவனுங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ பதவிக்கு சீட்டு கொடுத்தாரு பொதுச் செயலாளர், அப்ப அது செல்லும். அப்ப இனிச்சுது. இப்ப இவன்களெல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, லாட்டரி சீட்டு பணத்தை 1000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி இந்த கட்சியை பிளவு பண்ணி ஒரு பெண்மணிய கட்சிக்கு தலைவியாக்கணும்னு இந்த புரோக்கர் மணி திட்டம் போட்டான். இதெல்லாம் வந்து அப்ப இவனுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும், லீமா ரோஸை கொண்டு வந்து கட்சியில சேர்த்தது செல்லும், அவங்களுக்கு பதவி இவன் சொல்லி போட்டது செல்லும். இப்ப இந்த கட்சியை உடைச்சி எங்கேயோ யார் காலிலயோ போய் போடுறதுக்கு பணம் வாங்கிட்ட பிறகு இப்ப ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. எதையோ அறுத்தது ஏதோ கத்துமாமே, அது மாதிரி கத்தின்னு கிடக்குறானுங்க.
பொதுச் செயலாளர் நேற்று காலையிலும் பொதுச் செயலாளர் அவர் தான் இவங்களே தான் சொன்னாங்க. சாயந்தரம் போதை ஆன பிறகு மாறிட்டாங்களோ தெரியாம கேட்கிறேன் நானு. பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதல்ல இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும். அதை இடத்தோட இவன் கண்டவனுக்கெல்லாம் கூட்டு வந்து பதவி போட்டு வந்து மல்லு கட்டி பதவி வாங்கி கொடுத்தது செல்லும். இப்ப இவங்க மேல நடவடிக்கை எடுத்தது செல்லாதுன்னா புரோக்கர் மணியோட வேலை முடிஞ்சு போச்சு. இனி பொத்தின்னு ஊர் பக்கம் போக வேண்டியதுதான். நல்லது நல்லது நல்லது. இல்ல இப்ப பதவி வெறி வந்து எங்களுக்கு இல்ல, பதவிக்காக தான் நாங்க வந்து தாவேக்காக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாங்க. பதவி வெறி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. அவங்க ஸ்டேட்மெண்ட் கேளுங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே என்ன சொல்றாங்க, திருமாவளவன் முதலமைச்சர் நாங்க 33 பேர் மந்திரி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப தலைவர் கேட்டாரு யாரோட ஆதரவு. அப்ப திமுக ஆதரவோட இவங்க 33 பேர் மந்திரி ஆகணும். அப்ப யாருக்கு பதவி வெறி? அந்த வழியை திமுகவே அடைச்சிடுது. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கத்துறாங்க, கதறாங்க, உழுறாங்க, பொருள்றாங்க. இப்ப இஷ்டத்துக்கும் பதவி வெறி பத்தி பேசுறாங்க. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீட்டுல பொணமா இருக்கணும். இதுதான் வேலுமணியோட பாலிசி. இவனை கொஞ்சம் நகர. ஹலோ என்ன கேக்குறாரு. சொல்லுங்க, நல்ல கேள்வி. அதோட இன்ட்ரெஸ்டா உள்வாங்குறீங்களே. ஆமா சொல்லுங்க. இல்ல திரு முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி புரோக்கர் மணி சொல்லுங்க. 26 மாவட்ட செயலர் நீக்கிருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர். எங்களை நீக்கிறதுக்கு செல்லாது, அதுக்கு வந்து அவருக்கு கட்டுப்பட வாய்ப்பே இல்ல, எங்களை போங்க போங்க சொல்றாரு, வாங்கன்னு தான் சொல்லணும்னு சொல்லி பேசியிருக்காரு. புரோக்கர் மணிக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒண்ணு, இந்த ஆளு லீமா ரோஸ கூட்டுன்னு வந்து வற்புறுத்தி கட்சியில சேர்க்கிறப்ப பொதுச் செயலாளர் போட்டு பதவி போடுறப்ப அது செல்லுமா? இல்ல இவனுங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ பதவிக்கு சீட்டு கொடுத்தாரு பொதுச் செயலாளர், அப்ப அது செல்லும். அப்ப இனிச்சுது. இப்ப இவங்களெல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, லாட்டரி சீட்டு பணத்தை 1000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி இந்த கட்சியை பிளவு பண்ணி ஒரு பெண்மணிய கட்சிக்கு தலைவியாக்கணும்னு இந்த புரோக்கர் மணி திட்டம் போட்டான். இதெல்லாம் வந்து அப்ப இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும், லீமா ரோஸை கொண்டு வந்து கட்சியில சேர்த்தது செல்லும், அவங்களுக்கு பதவி இவன் சொல்லி போட்டது செல்லும். இப்ப இந்த கட்சியை உடைச்சி எங்கேயோ யார் காலிலயோ போய் போடுறதுக்கு பணம் வாங்கிட்ட பிறகு இப்ப ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. எதையோ அறுத்தது ஏதோ கத்துமாமே, அது மாதிரி கத்தின்னு கிடக்குறானுங்க. பொதுச் செயலாளர் நேற்று காலையிலும் பொதுச் செயலாளர் அவர் தான் இவங்களே தான் சொன்னாங்க. சாயந்தரம் போதை ஆன பிறகு மாறிட்டாங்களோ தெரியாம கேட்கிறேன் நானு. பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதல்ல இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும். அதை இடத்தோட இவன் கண்டவனுக்கெல்லாம் கூட்டு வந்து பதவி போட்டு வந்து மல்லு கட்டி பதவி வாங்கி கொடுத்தது செல்லும். இப்ப இவங்க மேல நடவடிக்கை எடுத்தது செல்லாதுன்னா புரோக்கர் மணியோட வேலை முடிஞ்சு போச்சு. இனி பொத்தின்னு ஊர் பக்கம் போக வேண்டியதுதான். நல்லது நல்லது நல்லது. இல்ல இப்ப பதவி வெறி வந்து எங்களுக்கு இல்ல, பதவிக்காக தான் நாங்க வந்து தாவேக்காக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாங்க. பதவி வெறி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. அவங்க ஸ்டேட்மெண்ட் கேளுங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே என்ன சொல்றாங்க, திருமாவளவன் முதலமைச்சர் நாங்க 33 பேர் மந்திரி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப தலைவர் கேட்டாரு யாரோட ஆதரவு. அப்ப திமுக ஆதரவோட இவங்க 33 பேர் மந்திரி ஆகணும். அப்ப யாருக்கு பதவி வெறி? அந்த வழியை திமுகவே அடைச்சிடுது. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கத்துறாங்க, கதறாங்க, உழுறாங்க, பொருள்றாங்க. இப்ப இஷ்டத்துக்கும் பதவி வெறி பத்தி பேசுறாங்க. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீட்டுல பொணமா இருக்கணும். இதுதான் வேலுமணியோட பாலிசி.
இவனை கொஞ்சம் நகர. ஹலோ என்ன சொல்லுங்க, நல்ல கேள்வி. அதோட இன்ட்ரெஸ்டா உள்வாங்குறீங்களே. ஆமா சொல்லுங்க. இல்ல முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி புரோக்கர் மணி சொல்லுங்க. 26 மாவட்ட செயலர் நீக்கிருக்காரு அதிமுக பொதுச்செயலர். எங்களை நீக்கிறதுக்கு செல்லாது. அதுக்கு வந்து அவர் கட்டுப்பட வாய்ப்பே இல்ல. எங்களை போங்க சொல்றாரு, வாங்கன்னு தான் சொல்லணும்னு சொல்லி பேசியிருக்காரு. புரோக்கர் மணிக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒண்ணு, இந்த ஆளு லீமா ரோஸ கூட்டுன்னு வந்து வற்புறுத்தி கட்சியில சேர்க்கிறப்ப பொதுச் செயலாளர் போட்டு பதவி போடுறப்ப அது செல்லுமா? இல்ல இவனுங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ பதவிக்கு சீட்டு கொடுத்தாரு பொதுச் செயலாளர், அப்ப அது செல்லும். அப்ப இனிச்சுது. இப்ப இவங்களெல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, லாட்டரி சீட்டு பணத்தை 1000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி இந்த கட்சியை பிளவு பண்ணி ஒரு பெண்மணிய கட்சிக்கு தலைவியாக்கணும்னு இந்த புரோக்கர் மணி திட்டம் போட்டான். இதெல்லாம் வந்து அப்ப இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும், லீமா ரோஸை கொண்டு வந்து கட்சியில சேர்த்தது செல்லும், அவங்களுக்கு பதவி இவன் சொல்லி போட்டது செல்லும். இப்ப இந்த கட்சியை உடைச்சி எங்கேயோ யார் காலிலயோ போய் போடுறதுக்கு பணம் வாங்கிட்ட பிறகு இப்ப ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. எதையோ அறுத்தது ஏதோ கத்துமாமே, அது மாதிரி கத்தின்னு கிடக்குறானுங்க. பொதுச் செயலாளர் நேற்று காலையில் பொதுச் செயலாளர் அவர் தான் இவங்களே தான் சொன்னாங்க. சாயந்தரம் போதை ஆன பிறகு மாறிட்டாங்களோ தெரியாம கேட்கிறேன் நானு. பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதல்ல இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும். அதை இடத்தோட இவன் கண்டவனுக்கெல்லாம் கூட்டு வந்து பதவி போட்டு வந்து மல்லு கட்டி பதவி வாங்கி கொடுத்தது செல்லும். இப்ப இவங்க மேல நடவடிக்கை எடுத்தது செல்லாதுன்னா புரோக்கர் மணியோட வேலை முடிஞ்சு போச்சு. இனி பொத்தின்னு ஊர் பக்கம் போக வேண்டியதுதான். நல்லது நல்லது நல்லது. இல்ல இப்ப பதவி வெறி வந்து எங்களுக்கு இல்ல, பதவிக்காக தான் நாங்க வந்து தாவேக்காக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாங்க. பதவி வெறி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. அவங்க ஸ்டேட்மெண்ட் கேளுங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே என்ன சொல்றாங்க, திருமாவளவன் முதலமைச்சர், நாங்க 33 பேர் மந்திரி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப தலைவர் கேட்டாரு யாரோட ஆதரவு. அப்ப திமுக ஆதரவோட இவங்க 33 பேர் மந்திரி ஆகணும். அப்ப யாருக்கு பதவி வெறி? அந்த வழியை திமுகவே அடைச்சிடுது. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கத்துறாங்க, கதறாங்க, உழுறாங்க, பொருள்றாங்க. இப்ப இஷ்டத்துக்கும் பதவி வெறி பத்தி பேசுறாங்க. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீட்டுல பொணமா இருக்கணும். இதுதான் வேலுமணியோட பாலிசி. இவனை கொஞ்சம் நகர. ஹலோ என்ன சொல்லுங்க, நல்ல கேள்வி. அதோட இன்ட்ரெஸ்டா உள்வாங்குறீங்களே. ஆமா சொல்லுங்க. இல்ல முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி புரோக்கர் மணி சொல்லுங்க. 26 மாவட்ட செயலர் நீக்கிருக்காரு அதிமுக பொதுச்செயலர். எங்களை நீக்கிறதுக்கு செல்லாது. அதுக்கு வந்து அவர் கட்டுப்பட வாய்ப்பே இல்ல. எங்களை போங்க சொல்றாரு, வாங்கன்னு தான் சொல்லணும்னு சொல்லி பேசியிருக்காரு. புரோக்கர் மணிக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒண்ணு, இந்த ஆளு லீமா ரோஸ கூட்டுன்னு வந்து வற்புறுத்தி கட்சியில சேர்க்கிறப்ப பொதுச் செயலாளர் போட்டு பதவி போடுறப்ப அது செல்லுமா? இல்ல இவனுங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ பதவிக்கு சீட்டு கொடுத்தாரு பொதுச் செயலாளர், அப்ப அது செல்லும். அப்ப இனிச்சுது. இப்ப இவங்களெல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, லாட்டரி சீட்டு பணத்தை 1000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி இந்த கட்சியை பிளவு பண்ணி ஒரு பெண்மணிய கட்சிக்கு தலைவியாக்கணும்னு இந்த புரோக்கர் மணி திட்டம் போட்டான். இதெல்லாம் வந்து அப்ப இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும், லீமா ரோஸை கொண்டு வந்து கட்சியில சேர்த்தது செல்லும், அவங்களுக்கு பதவி இவன் சொல்லி போட்டது செல்லும். இப்ப
இந்த கட்சியை உடைச்சி எங்கேயோ யார் காலிலையோ போய் போடுறதுக்கு பணம் வாங்கிட்ட பிறகு இப்ப ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. எதையோ அறுத்தது ஏதோ கத்துமாமே, அது மாதிரி கத்தின்னு கிடக்குறானுங்க. பொதுச் செயலாளர் நேற்று காலையிலேயும் பொதுச் செயலாளர் அவர் தான் இவங்களே தான் சொன்னாங்க. சாயந்தரம் போதை ஆன பிறகு மாறிட்டாங்களோ தெரியாம கேட்கிறேன் நானு. பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதல்ல இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது செல்லும். அதை இடத்தோட இவன் கண்டவனுக்கெல்லாம் கூட்டு வந்து பதவி போட்டு வந்து மல்லு கட்டி பதவி வாங்கி கொடுத்தது செல்லும். இப்ப இவங்க மேல நடவடிக்கை எடுத்தது செல்லாதுன்னா புரோக்கர் மணியோட வேலை முடிஞ்சு போச்சு. இனி பொத்தின்னு ஊர் பக்கம் போக வேண்டியதுதான். நல்லது நல்லது நல்லது. இப்ப பதவி வெறி வந்து எங்களுக்கு இல்ல, பதவிக்காக தான் நாங்க வந்து தாவேக்காக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லி சொல்றாங்க. பதவி வெறி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. அவங்க ஸ்டேட்மெண்ட் கேளுங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே என்ன சொல்றாங்க, திருமாவளவன் முதலமைச்சர் நாங்க 33 பேர் மந்திரி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்ப தலைவர் கேட்டாரு யாரோட ஆதரவு. அப்ப திமுக ஆதரவோட இவங்க 33 பேர் மந்திரி ஆகணும். அப்ப யாருக்கு பதவி வெறி? அந்த வழியை திமுகவே அடைச்சிடுது. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கத்துறாங்க, கதறாங்க, உழுறாங்க, பொருள்றாங்க. இப்ப இஷ்டத்துக்கும் பதவி வெறி பத்தி பேசுறாங்க. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீட்டுல பொணமா இருக்கணும். இதுதான் வேலுமணியோட பாலிசி. இவனை கொஞ்சம் நகர. ஹலோ என்ன சொல்லுங்க, நல்ல கேள்வி. அதோட இன்ட்ரெஸ்டா உள்வாங்குறீங்களே. ஆமா சொல்லுங்க.